ஒரு 10,000 பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய ஃபோன்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோட G45 அப்படின்ற இந்த ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே நல்ல பிரைஸ்ல நல்ல ஃபோனாக தான் இருக்கு. ஆனாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதை ஒரு சின்ன கம்பேரிசனோட பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே விவோவோட T3 லைட் அப்படின்ற இந்த ஃபோனை கையில் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லும் போது ரெண்டு ஃபோனில் எது வாங்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும், வியூஸும் கொஞ்சம் நல்லா போகும், உங்களுக்கும் டீடைலா வீடியோ புரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த விவோ ஃபோன் அன்பாக்சிங் ரிவ்யூலாம் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக வந்து இருக்கக்கூடிய மோட்டோவுக்கு இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆட் பண்ணிடுறேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஃப்ரண்ட்ல G45 அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்ன, மொபைலோட இமேஜ் இப்படிதான் இருக்கும், கலர்ஸ் என்ன இருக்குன்றதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்ல பிரைஸ் மென்ஷன் பண்ணிட்டு பாட்டம்ல IMEI நம்பர் சார் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள எடுத்த உடனே மொபைல் அப்படியே கேஸ் போட்டே கொடுத்துட்டாங்க, நம்ம கஷ்டமே படக்கூடாது அப்படின்ட்டு. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரண்ட் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம், மொபைலையும் டர்ன் ஆன் பண்ணிடலாம். கேஸை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கும்போது அந்த வீகன் லெதர் டெக்ஸ்சரோட வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் சிம் எஜெக்டர் டூல், சார்ஜ் போடுறதுக்கு 20 வாட்ஸ் அடாப்டரும் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படின்னு வரும்போது ரெண்டு மொபைலுக்குமே சில பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ரீசன் இது ஒரு பட்ஜெட் முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே நல்லா பட்ட போட்ட மாதிரி பெருசா தான் இருந்தது. விவோல பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் டிராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பா இதெல்லாம் கேள்விப்பட்டு பல வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் மோட்டோல கரெக்டா இப்ப ரீசன்ட் ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி பஞ்ச் கோலா வந்து கொடுத்துட்டாங்க, நல்லாவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி கலர் வேரியன்ட் அண்ட் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல இப்ப ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வீகன் லெதரே வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம கையில இருக்கிறது பிரில்லியன்ட் ப்ளூ அப்படின்ற கலர் இருக்கு, இதுலயே பிரில்லியன்ட் கிரீனும் இருக்கு, வைவா மெஜந்தா அப்படின்ற டோட்டலா 3 கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. விவோல பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கிளாசி ஃபினிஷ்ல பாக்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குன்ற ஃபீல் தான் வந்து கிடைக்குது. விவோல நம்ம கையில இருக்கிறது மெஜஸ்டிக் பிளாக் இருக்கு, இதுலயே வைப்ரண்ட் கிரீன் அப்படின்ற இன்னொரு கலருமே கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டையுமே கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்தோட திக்னஸ் அண்ட் வெயிட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசா வெயிட்டா இருக்கிற ஃபீலும் இல்ல, வெயிட் பேலன்ஸுமே பெட்டராக வந்து பண்ணிருக்காங்க. மோட்டோட திக்னஸ் 8 mm, வெயிட் வந்து 183 கிராம் வரைக்கும் இருக்கு. அதுவே விவோல பாத்தீங்கன்னா 8.4 mm திக்னஸும் 185 கிராம் இருக்கு. பேக் சைட்ல ரெண்டுத்துலயுமே அந்த சாம்பர்லாம் கொடுத்துருக்கனால சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது கூட நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. ஸோ ஓவராலா டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே வந்து பிடிச்சதா இருக்கு, நல்லா தான் பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், சிலருக்கு வீகன் லெதர் பிடிக்கும், சிலருக்கு இந்த மாதிரி பிளைனா கிளாசி ஃபீல்ல பிடிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து உங்களால போட்டுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் ரெண்டுலயுமே வந்தாலும் எங்கடா விவோல ஸ்பீக்கரை காணாமேன்னு தேட வேண்டியதா இருக்கும். ஏன்னா பாட்டம்ல ஸ்பீக்கரே கொடுக்கல ப்ரோ. அப்ப இதுல சவுண்ட் எப்படி வெளியில கேட்கும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இயர்பீஸையே வந்து ஸ்பீக்கரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான அந்த கிரில்லுமே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். பட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லவுடரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதே சமயம் நம்ம மோட்டோக்கு வந்தோம் அப்படின்னா பாட்டம்லையும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம இதுல டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம லவுடரா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இந்த இடத்துல மோட்டோ பெஸ்டா வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் மோட்டோல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, விவோல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து மிஸ் ஆகுது. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபாஸ்டாவே அன்லாக் ஆகுது, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ரெண்டுத்தோட டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு சேமா தான் இருக்கு. விவோல பாத்தீங்கன்னா 6.55 இன்ச் HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே சமயம் மோட்டோ 6.5 இன்ச் HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா விவோட ரிஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 90 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் மோட்டோல பார்த்தோம் அப்படின்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட் பண்றீங்கன்ற பட்சத்தில் 60, 90, 120 Hz வரைக்குமே மூவ் ஆகுது. அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கும் நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. மோட்டோல கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. விவோல இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் இதுல பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல 580 nits வந்து கொடுத்துருக்காங்க, விவோல பாத்தீங்கன்னா 840 nits வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இண்டோர் யூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டான ஃபீல் தான் கொடுக்குது. சப்போஸ் அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் கூட மோட்டோ விட விவோ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் டைரக்ட் சன்லைட்ல ரெண்டுமே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஏன்னா நம்ம பட்ஜெட்னு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். 10,000 ரூபாய் ரேஞ்சில் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது HDயா இருந்தாலும் நல்ல ஒரு பெஸ்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஓவரால்
ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து மோட்டோ நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்கனால மோட்டோ இந்த இடத்துல வந்து வின் பண்ணுது. நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த பட்ஜெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோன்றனால தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம வந்து டைரெக்டாக அன்இன்ஸ்டால் தான் பண்ணிக்க முடியும், இதை தவிர்க்க முடியாது. அண்ட் அதை தாண்டி ஓஎஸ் அப்படின்னு வரும்போது விவோவில் ஃபன் டச் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே மோட்டோவில் வந்து மை யூஎக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே ஜூலைக்கான அப்டேட் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிராண்டோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோவில் ஆண்ட்ராய்ட் 15க்கான அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் விவோ சைடு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸா என்ன கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் எப்படியும் வந்து இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் வரதான் செய்யும். பட் எக்ஸாக்டான இயர்ஸ் இந்த மாதிரி டீடைல் எதுவும் தெரியல. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மோட்டோல ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. அதுவே விவோல ப்ளூடூத் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் விவோல 8 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டோல 13 பேண்ட் 5G சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. விவோ என்ஆர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4x4 மீமோ சப்போர்ட்டும் 4 கெரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டுமே வந்திருக்கு. மோஸ்ட்லி லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி கம்மியான பேண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க ஹையா கொடுத்ததும் மோட்டோக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ மோட்டோல இன்னும் சில அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. குறிப்பா எஃப்எம் கொடுத்துருக்காங்க, இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்ப்பீங்க. அண்ட் ரெண்டாவது சப்போஸ் 8GB RAM வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்மார்ட் கனெக்ட், மோட்டோ செக்யூர், ஃபேமிலி ஸ்பேஸ், ரெடி ஃபார் பிசி இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா விவோல நீங்க எதிர்பார்க்க முடியாது. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ரெண்டுத்தோட மெயின் கேமராவுமே பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலும் ஒரு 2 மெகா பிக்சல் எப்பயும் போல அந்த டம்மி கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேமராவோட போட்டோஸை கம்பேர் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. பியூட்டி மோட் அப்படின்னு வரும்போது விவோ லைட்டா கொஞ்சம் தூக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபீல் இருக்குது. போட்டோ எடுக்கும் போதே கொஞ்சம் பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்கு இமேஜ் ப்ரிஃபரன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா ஆட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் HDR மோடு மாதிரி கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அதே சமயம் நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னாலுமே செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா விவோ விட கொஞ்சம் மோட்டோ பெட்டராவே இருக்கு கேமரா சாம்பிள்ல. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது விவோல 8 மெகா பிக்சலும் மோட்டோல 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரியலாவே மோட்டோ இந்த இடத்துல நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ரீசன் விவோல நீங்க போட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான இமேஜஸ் கிடைக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 15,000 கீழே இப்போ நிறைய ஃபோனில் இந்த 8 மெகா பிக்சல் கொண்டு வரும்போதும் மோட்டோ இந்த இடத்துல நல்ல ஒரு அப்கிரேடாக தான் இந்த ஃபோனில் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோன்லையுமே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 1080p மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான். அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. அண்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது ரெண்டுத்துலயுமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. மோட்டோல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா 20 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்துட்டாங்க. விவோல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அடாப்டர் பாக்ஸ்ல கொடுக்கல. ஆக்சுவலா ரெண்டுத்தோட பிரைஸையும் கம்பேர் பண்ணும்போது விவோட பிரைஸ் ஒரு 500 ரூபா கம்மியா தான் இருக்கு. பட் அடாப்டர் கொடுக்கலன்னும் போது ஈக்குவலா வர்ற மாதிரியான ஃபீல் தான் இருக்கு. இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி சார்ஜிங் டெஸ்ட் நான் லைவாவே எடுத்து பார்த்த வரைக்கும் விவோல பாத்தீங்க அப்படின்னா 0 to 100% 2 மணி நேரம் 31 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அதுவே மோட்டோல பாத்தீங்கன்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் 12 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ரெண்டு போனுமே பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ 1 டேக்கான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கறவங்களுக்கு சூட்டபிளாவே இருக்கும் இந்த ரெண்டு போனுமே. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த 10,000 ரூபாய் ரேஞ்சில் வர்ற போன்ஸ்ல எல்லாம் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே வந்து வராது. ஆக்சுவலா மோட்டோல பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 6s Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. விவோல மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட அன்டு பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ 4.2 lakhs கிட்டக்க வந்திருந்தது, விவோல 4 lakhs கிட்டக்க வந்திருந்தது. விவோல CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 92% வரைக்குமே வந்திருந்தது. அதுவே மோட்டோல வந்துட்டு 94% வரைக்குமே வந்திருந்தது. ஸோ மற்ற பெஞ்ச்மார்க்கும் ஆட் பண்றேன், செக் பண்ணி பாத்துங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஸ்டோரேஜ்லயுமே பாத்தீங்கன்னா முக்கியமா கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. மோட்டோல பாத்தீங்க அப்படின்னா UFS 2.2 யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே விவோல eMMC 5.1 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா மோட்டோ பிளஸ்ஸா தான் இருக்கு. போன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும்லாம் எந்த ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. அண்ட் அதே மாதிரி லேக் ரெண்டு போனுமே கொடுக்கல. கேம் பிளே அப்படின்னு வரும்போது லோ கிராஃபிக்ஸ்ல நீங்க கேம் பிளே பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்க தான் செய்யும் உங்களுக்கு வந்துட்டு. பட் இது டார்கெட்டடா கேமர்ஸ்க்கான போன் கிடையாது. டெய்லி யூஸ்க்கு நல்ல பேட்டரி லைஃப் நிக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஓகே தான். ஸோ ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும், லைட் சேஞ்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னா மோட்டோ விவோ விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. அண்ட் ஓவராலா இந்த ரெண்டு போன்ல எதெல்லாம் வந்து பெஸ்டா இருந்தது அப்படின்றத லைவா நீங்க பார்க்கணும்னு ஒரு சின்ன சார்ட் வந்து போடுறேன். இதுல உங்களுக்கு பார்க்கும்போதே கிளியரா வந்து தெரிஞ்சிடும். அண்ட் பிரைஸ் அப்படின்னு வரும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட
மோட்டோ 11,000 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் கூட போடுறீங்கன்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஃபோன். ஆஃபரோட சேர்த்து எஃபெக்டிவ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM வேரியன்ட் வந்து 10,000 ரூபாய்க்கும் 8GB RAM வேரியன்ட் வந்து 12,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும். அதுவே விவோவில் 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,500 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ விட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கம்மியாக தான் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் அடாப்டர் வராதனால செப்பரேட்டாக அடாப்டர் வாங்கும்போது அந்த காசுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் வந்துடும். ரெண்டுத்தையும் வந்து மேக்ஸிமம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மோட்டோ நல்லாவே இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ப்ரைஸுமே ரீசனபிளாக கொடுக்குறதுமே நல்லா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.